கொஞ்ச நேரம் உள்ள அசந்தேன், கூட்டம் நக்கிட்டு போயிடுச்சு. சண்டை ஓட்டுறது யாருப்பா? ஆம்பளையால அந்த அகராதி மைக்கு தானே உடுக்குற ஓட்டு எரியுவேன். பிறகு திருப்பி மேனே அடே கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கடா, நான் காசு வாங்கணும். நீங்கள் வாட்டுக்கே கத்திட்டு போயிடுவிய, நான் அப்புறம் சூம்பிட்டு திரியணும். தம்பி யாரும் பேசக்கூடாது, நான் பேசாதேடா. பொம்பளையெல்லாம் நெருக்கி காணா, சாணி ஓட போயிடுச்சுலாம். சாணி தொழிக்க இவனை யாரா விட்டுட்டு போயிட்டாங்க. கணேஷ் போலிய துவச்சிட்டேன். வணக்கம்டா கோமடா கோடாங்கி பயலுக, உக்காருப்பா. இப்பத்தான் நாடகத்தை கெடுக்க போறாங்க. அடே சும்மா இருங்கடா, அண்ணன் இல்லையாடா? இருங்கடா, இல்லைன்னா நீங்கள் வந்துங்கண்ணா அடிங்கடா, நாங்கண்ணா உட்காடுறேன். அது பெரிய சேட்டு மையம் மாதிரி அப்படி அள்ளி வீசுறாரு நகைச்சுவை. அருள் பிடிச்சிச்சு, இந்த 4 காலி பையில கெடுத்து விட்டாங்க. தம்பி இருங்கடா. அவனுக்கு பொண்ணு வாக்கவா கேக்க ஹரி ஹரி நமஜுவாயே குருவே நமஜுவாயே குருலிங்க நமஜுவாயே முந்திவி தொந்தி விநாயகனே எப்பே முருகனுக்கு மூத்தவனே. இங்கே மை செட்டு கேட்குற மாதிரி வை, தேவ ஹோட்டலில் கேட்குது முண்டை. ஆப்ரேட் பண்ணுறான்னா அப்பம் போடுற மாதிரி நிற்கிறான்டா. பொங்காதுக்கு இல்லை முண்டை, இதெல்லாம் தவிட்டால ரெட்டை புள்ள பறந்துற முண்டை சித்திமயன். வசனா மறந்து போச்சு. இடியப்பம் இடியப்பம் பாயாசம் எங்க குமாவட்டி தங்கப்பாண்டி. இந்த வந்துட்டேன் காலி பைய, இருங்கடா. எப்போ நீ ஆண்டி பரிதேசி, எப்போ அறியாதி முனியாண்டி, நீ காத்தது வடமதுரை, வடமதுரை காத்தது இருக்கிறது கருப்பாயுரணி. ஏத்தி தக்கர ராக்கு உன் பாதம் தஞ்சம் என்று 18 லாடர்களாம் பாக்கு மறக்காதவு எங்க கருப்பேன் துதி போடுறட்ட கதவுடா. தேக்கு மறக்கதவு எங்க கருப்பேன் தேவைக்கேத்த செஞ்ச கதவு. என்னைய நாடு பூரா பேரு வாங்க வச்சே என் கலிசரி காளி முனியையா. நான் உன் பாதம் தஞ்சம் என்று உன்னை சரணடைஞ்சு என் ஆவில் குடியிருந்து நல்லோசை மங்கிடாமல், என் குரலும் தடுமாறாமல் குரலோசை மங்கிடாமல் அப்பகம்மா பெருகுது என் முனியாண்டின் 4 மடை பாசானம்மா. எப்போ நடுமடையில் வரப்பு வெட்டி எங்க பாட்டைங்க ஆண்ட சாமி சொன்ன சொல்லும் மாறாது. எங்க பாட்டைங்க ஆண்ட சாமி சொல்வாக்கு தப்பாது. இங்கே இருக்கிற மக்களுக்கு எவ்வித குறையின்றி
நீ காத்தது காத்த நீ கடைசி வர காத்தருளும் என் சாமி. இன்னைக்கு மாந்தோப்பு கம்மாயாம், எப்போ எந்த கம்மாய்க்கு நீ வர போற? வெள்ளை குதிரை ஏறி என் மாந்தோப்பு கருப்பா வேட்டைக்கு நேரமாச்சுடா. எந்த குதிரடா என் கருப்பே வர சொந்த குதிரை? சாமி தம்பி அவனுக்கு மூலமா கோணமாய் நடந்து நடந்து ஓசை ஒர்க் ஆக மாட்டேது. நல்ல ஒரு குறி பார்த்து சொல்லுங்க. ஓசை கிளப்பி விடுங்க. தம்பி குறியாக்க வந்தீங்களா இல்லை லேஞ்சு கட்ட வந்தீங்களா? ஏலே இது என்னடா நீர்மலைக்கு வந்தீங்க மாதிரி இருந்தா? அவனுக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான். ஓசு ஒருக்கா ஆகல. ஏன்ட்ட வரக்கூடாது போடாங்க. என்ன சாமி நீங்க கத்துற கத்துற ஓசை காணாம போயிரும் போலயா? தம்பி அவனை சொல்லி கொண்டே வரும். அப்புறம் டேய் எப்போ பார்த்தாலும் திகுடு மூடா வர்றேன். என்ன கொல்ல பார்க்குறீங்களாடா எல்லாரும்? சாமித்த பொறுமையா ரொம்ப உமால மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க. அப்படியாச்சும் ஓசை வெளியே வரும் தான். இங்க எந்த ஊரு சொந்த ஊரு? ஆளாளுக்கு ஒரு ஊர்ல வரந்தோம். சொல்றது மட்டும் கேளு ஆனந்து. அது நீ தான் சொல்லணும் சாமி. அவன் யாரா கடல் நண்டு மாதிரி? அவன் வந்து எங்க அண்ணன். இவன் இவன் எங்க அம்மாவுக்கு பிறந்தவன். ஆனா எனக்கு மச்சினே. அவன் எனக்கு மாப்பிள்ளை மரம் வேணும். முறகட்ட குடும்பம். எப்பா சொல்லி வரேன்ப்பா. சரி நீ இல்ல தம்பி அவன சாமி சொல்லுவாரா? நீங்க ஒன்னா பிறக்கணும். பிரேமில் வாப்பா தம்பி. கேமரா பிரேமில் நீ வராத. மயிர்மை காய்ச்சி செப்பைய கிப்பே இறக்கிறாமடா. வேணடா அவனுக்கு தனி டிவி வைக்கணும். சைஸ் பெருசு. நீங்க 3 பேரும் அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பிதான். அண்ணன் தம்பிதான். ஆனந்து கேட்கற மட்டும் ஊன்னு சொல்லு. சரி சரி. அவன் கரெக்டா ஃபாலோ பண்றேன். நீங்க பிறக்கும் போது குழந்தை இந்த குடிய கெடுத்துட்டால. பிறந்தா குழந்தை தானே. கரெக்டா சொல்லுங்க சாமி. சும்மா இருக்கிற விருப்பம். பிறந்த போது சாப்பிட்டது மில்கு. பால் பால்னு சொல்றாரு. அவங்க சொல்றாங்க பாரு. உண்மைதானடா? 8 மாசத்துல தவந்தையா தவக்கலையா? தம்பி இந்த மிமிக்ரி மயிரெல்லாம் வேணாம். ஏ குருட்டு முண்டை. பிறந்தா பால் குடிப்பான். 8 மாசத்துல தவக்க தானே செய்வான். எல்லாத்தையும் சாமி புதுசா சொல்லுங்க சாமி. எல்லாம் கிளம்புறான். நீ கிளம்பு முத. அவனுக்கு 20 ரூபா எடுத்து கொடுறா. சாமி சொல்ற. சரி சாமி சொல்லுங்க. கோச்சுக்கிறாங்க தெரியாம சாமி கருப்பேன். சாமி